ஓம் சக்தி. பொறாமை குணம். மனிதனுக்கு அவனது பொறாமை குணமே அழிவை தேடித் தருகிறது. தன்னை அறியாமலேயே ஒருவனுக்கு பொறாமை ஏற்படுகிறது. ஆன்மீகம் வளரும். கல்லை தூக்கி மேலே வைத்தாலும் அதையும் தள்ளிக்கொண்டு செடி வளரும். அதுபோல எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் ஆன்மீகம் வளரும். ஜீவனும் ஜீவன் என ஒன்று இருக்கிறது. அந்த ஜீவனுக்கு ஜீவனமும் தேவையாக இருக்கிறது. அன்பு, பண்பு இவற்றால் நல்ல முன்னேற்றத்தை அடைய முயற்சிக்க வேண்டும். கோபமும் வேகமும் உண்டானால் ஜீவனுக்கு அழிவைத்தான் உண்டாக்கும். ஒரு செடி தனக்காகவும் தன் வளர்ச்சிக்காகவுமே வளர்கிறது. அந்த செடி ஒரு சமயம் உனக்கும் தேவைப்படுகிறது. உன் நலனுக்காக அந்த செடியை நீ பயன்படுத்தி கொள்கிறாய். அதுபோல நீயும் உனக்காகத்தான் வாழ்கிறாய், வளர்கிறாய். ஆனாலும் அந்த செடி போல நீயும் பிறருக்கு பயன்பட வாழ வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.